ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்பவாங்கிலே இருக்க பீச்சுக்கு போகிறோம். சைக்கிள்லேயே கிளம்புறோம். இன்றைக்கி நான் இந்த பையன் பிரசன்னா 2 பேர் தான் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ பிளாக் 362லேருந்து பஸ்ஸில் போகணுன்னா 2 பஸ் மாறணும். 858 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் 882 எடுக்கணும். 2 பஸ் மாறி தான் பீச்சுக்கு போக முடியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி சைக்கிள்லேயே போகணுன்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ போலாமா ரைடுக்கு? ஓகே. ஹலோ, தூரமாக ஒரு சிக்னல் வருது. கரெக்டாக சிக்னல் நின்றுட்டு சிங்கப்பூரோட சிக்னல் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயணத்தை தொடரலாம். ஒரு சிப்ரா கிராசிங் வருது, அதை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சிக்னலில் நிற்போம். இங்கே ஒரு 4-வே ஜங்ஷன் இருக்குது. இந்த ஜங்ஷனை தாண்டி போனால் தான் பீச் ரோட்டை பிடிக்கலாம். ஸோ இங்கே இதோட நிப்பாட்டலாம். ஒரு சிக்னல் இப்போ விழுந்துருச்சு. ஸோ க்ரீனில் வந்துருச்சுன்னா இப்போ ரோடை கிராஸ் பண்ணலாம். ஸோ ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகிற இடம் தான் கேன்பரா செம்பவாங் பார்க் கனெக்டர். ஸோ இதை பார்த்துங்க, அதோடய போர்டு இது தான். ஸோ அதை நோக்கி தான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தோடனே அழகாக 2 பக்கமும் செடி மரங்கள் வந்து அழகாக நட்டுருக்காங்க. இந்த பக்கம் வரும்போதே ஒரு அமைதியான சூழ்நிலை தெரியுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கடை இருக்குது. வேணும்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பயணம் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ வீட்லேயே குடிச்சிட்டு வந்ததுனால நமக்கு இப்போ அது தேவைப்படலை. ஸோ இப்போ நம்ம நேராக பார்க்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு டேர்னிங் வந்துட்டுருக்கு. ஸோ செம்பவாங்கில் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால நிறைய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி பேனர்ஸ்லாம் வைக்க முடியாது. சின்ன சின்ன போஸ்டர்ஸ்லாம் இந்த லைட் கேம்பில் போட்டிருக்காங்க. எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஈவினிங் டைமில். நல்ல ஒரு ஈவினிங் டைம், நல்ல ஒரு கிளைமேட் இங்கே இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை வரல. வெயில் இல்லாததுனால சைக்கிளில் போகிறப்ப நல்லா கூலிங்காக காற்று வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வந்துட்டுருக்கு கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய எம்டி லேண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வீடுகளே அவ்வளோவா இல்லை. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்திருக்கணும் 882ல். நம்ம சைக்கிளில் வர்றதுனால பஸ் தேவைப்படல. ரோடு கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. மெரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சைக்கிளில். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இங்கே கிட்ட பார்க்கலாம், எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இருக்குங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. பில்லியனராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வீடுலாம் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பழமையான இடமா தெரியுது. அதனால தான் இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது. இல்லாட்டிங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான் இருந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் இதை டெக்கோர் பண்ணாமல் ஓன் லேண்டாக மக்களுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இருக்க முடியல, இறங்கி நடந்து தான் போகணும். பிரசன்ன அவளே முடியலன்னு நினைக்கிறேன். அவரே இறங்க போகிறாரு. வாங்க நடந்தே போகலாம். கொஞ்சம் தூரம் கழிச்சு இந்த மேட்டை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்லாவே இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இங்கே. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பார்க்குறது இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பணக்காரங்களால் மட்டுமே இதெல்லாம் வாங்க முடியும். ரெண்டு பேர் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய டிராஃபிக்லாம் கிடையாது, பஸ்ஸஸ்லாம் போகிறது கிடையாது. நாங்கள் நம்ம போகிற இடம் பீச்சு. அதனால் ஒரு பஸ் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே ரொம்ப அமைதியான இடமா இருக்குது. இங்கே ஒரு புதுசாக வீடு கட்டிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா
பாருங்க இல்லை அமைதியான இடமா இருக்குது. 2 பக்கமும் வீடு, கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நம்ம செம்பவம் பார்க் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரசன்னா நம்ம கூட பயணம் பண்ண வந்துட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இவருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பவாங்க பார்க்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருந்திருக்கும் நம்ம அங்கேருந்து இங்கே சைக்கிளில் வர்றதுக்கு. நல்ல ஒரு அமைதியான இடம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. இங்கே இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. நம்ம ஊர் மாதிரியே கிரவுண்டில் எல்லோரும் கிரிக்கெட் விளாட்றாங்க. நில்லுடா பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் செம்பவாங் நேஷ்னல் பார்க். நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், கார்லாம் வந்தீங்கன்னா, நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இதுதான் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க் 2, கார் பார்க் 1ன்னு போட்டிருக்காங்க. இப்போ சைக்கிளில் வந்ததுனால சைக்கிள் நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அடுத்த பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம சைக்கிளில் கிளம்பிட்டோம் பீச் நோக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக மரங்கள்லாம் இருக்குது. பசங்களை கூப்பிட்டு வந்துட்டால் ரொம்பவே இங்கே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் ஒய்ஃபு பசங்களோடு வரும்போது ஒரு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரியே அழகாக இருக்குது. அழகான ஒரு பள்ளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் மூச்சு வாங்குது. இங்கே மிரிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அழகாக நம்ம ஊர் நாட்டுக்கோழிக்கெலாம் இங்கே பாருங்கள் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே யாரும் எதுவும் பிடிக்க மாட்டுறாங்க, ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம ஊரில் இருக்க கோழி மாதிரியே இருக்குது எங்கேயும். அழகான ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குங்க பசங்களுக்கு விளையாட. பாருங்க, பசங்கள்லாம் விளையாட அழகான ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க. எல்லோரும் விளையாண்டுருக்காங்க ஆல்ரெடி. இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களை கூப்பிட்டு வந்தால் இங்கே ஒரு ரொம்பவே என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பசங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இந்த இடத்த. நல்லாவே இருக்குது பாருங்கள். அழகாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல பழமை வாய்ந்த மரங்கள்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு கார் பார்க்கிங் 2 இருக்குங்க. இந்த சைக்கிள் அந்த பக்கம் நிப்பாட்டிடலாம். இந்த பஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மாலாம் இந்த பஸ்ஸில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் யாரும் வரல. ஸோ நெக்ஸ்ட் பஸ்ஸில் தான் வருவாங்க. சைக்கிளை நிப்பாட்டிட்டு பீச் கிட்டே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே தான் சைக்கிளை நிப்பாட்டிட்டு இருக்கோம். எல்லாம் வரும்போது சைக்கிள் இருக்குமான்னு தெரியல, நம்பி தான் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். சரி, பீச்சை நோக்கி போகலாம். பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். தெரியுது போகலாம்ல. பாருங்க, கிட்ட பீச் தெரியும்னு நினைக்கிறேன். கார்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. பார்க் வழியாக போகலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பீச் கிட்டே வந்துட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், பீச் தெரியுதா உங்களுக்கு? நம்ம இப்போ செம்பவாங்கோட பார்டரில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பீச்சுக்கு அந்த பக்கம் தெரியாதுலாம் மலேசியா. அது ஃபுல்லாக மலேசியா பில்டிங்ஸ். ஸோ இங்கேருந்து சிங்கப்பூர்லேயும் பார்க்கலாம், மலேசியாவும் பார்க்கலாம் அட் டைமில். நீங்கள் இதுவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், நம்ம ஊரில் விளையாடுற மாதிரி பீச்சில் எங்கேயும் விளையாடலாம். பசங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, பீச்சும் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. தண்ணி கொஞ்சம் உள்ளே இறங்குன மாதிரி தெரியுது இன்றைக்கி நாங்கள் முன்னாடி வந்ததை விட.
ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பீச்சுக்கிட்ட போக போகிறோம். ஃபைனலி நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஒரு 6 மணிக்காக வீட்டு கிளம்ப இருக்குதான். மழை வர மாதிரி இருக்குது தூரத்தில். பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஃபுல்லாக இங்கே தான் சோர்ஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூரில். ஸோ அதனால தான் பீச்சோட கலரும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். கொஞ்சம் க்ளீனாக இருக்காது தான் வாட்டர். கொஞ்சம் குளிக்கிறது சேஃப் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பசங்க குளிப்பாங்க தான் இங்கே. வீட்டுக்கு போய்ட்டு இன்னொரு தடவை குளிச்சிக்கலாம். ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறவங்கள பாய்.